الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. كان النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவனின் எச்சரிக்கையும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக இந்த ஜிம்மா உரையை ஆரம்பம் செய்கிறோம். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனின் அருள் பொங்கும் இந்த ரமலான் மாதத்தில் சிறப்புக்குரிய நாளான இந்த ஜும்மாவில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்து சூராவின் விளக்கத்தை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அதில் இறுதியாக ஈயா கனபுது ஓ ஈயா கனஸ்தாயின், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே நாம் உதவி தேடுகிறோம் என்கிற செய்தியில் சிலதை நம்ம பார்த்துருக்கோம். உன்னையே வணங்குகிறோம் என்கிற போது, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற போது, அதை எதையெல்லாம் வணக்கம் என்பதை நாம் புரிந்து அதை செய்தால் மட்டுமே நாம் பெரும் பாவத்திலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும் என்பதற்காக எதையெல்லாம் வணக்கம் என்கிற செய்தியை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே பிரார்த்தனை என்பது மிகவும் பிரதான ஒரு வணக்கம். இறைவனிடத்தில் மட்டுமே கையேந்த வேண்டும், அவனிடத்தில் மட்டுமே கேட்க வேண்டும் என்கிற செய்தியை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததாக நன்றி செலுத்துதல், இறைவனுக்கு மட்டுமே, இறைவன் கொடுத்ததற்கு இறைவனுக்கு மட்டுமே நன்றி செலுத்த வேண்டும் என்கிற செய்தியில் கொஞ்சம் பார்த்துருக்கோம். அப்போ இறைவனுக்கு மட்டுமே நன்றி செலுத்த வேண்டும் என்கிற போது, மனிதர்களுக்கும் சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டி வருகிறது என்கிற போது, இறைவனுக்கும் மனிதனுக்குமாக எப்படி நன்றி செலுத்த வேண்டும்? மனிதன் கொடுக்குறான், அவனிடத்துல இருந்து எடுத்து கொடுக்குறான்னு சொன்னால் அதற்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்ப்போம். அப்போ மனிதன் இடத்துல கேட்கிற போது அவன் எடுத்து கொடுக்குறான், அதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். அந்த கொடுப்பதற்கு அவனுக்கு மனதை ஏற்படுத்துகிறானே, அவன் கொடுக்க வேண்டும் என்பதற்கான மாற்றத்தை ஏற்படுத்துகிறானே, அதற்கு இறைவனுக்கு தான் நன்றி செலுத்தணும். இப்போ நான் 10,000 ரூபா வச்சுருக்கேன், ஒரு 1000 ரூபா கேட்குறான்னு சொன்னால் நான் எடுத்து உடனே கொடுத்துட போகிறதில்லை. எனக்கு இறைவன் அந்த உள்ளத்தில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும், அப்போ தான் என்னால் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிக்கு அவர் அனுமதி கொடுத்தா தான் மருத்துவக் கல்லூரியை தொடங்க முடியும். அப்படி ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர் அவர் என்ன செய்கிறார், மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்காக அனுமதி கேட்டால் அவர் பல கோடிகளை லஞ்சம் வாங்கிக்கிட்டு அவர் அனுமதி கொடுக்கறது. அப்போ ஒரு தடவை பிடிச்சிட்டாங்க. ஒரு தடவை பிடிச்சி எவ்வளோ பணம் வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தா, ஒரு 1500 கிலோ தங்கம், எப்படி ஒரு 1500 கிலோ தங்கம், பல கோடிகள் பணம் வச்சுருக்கான் ரூமில். அதை என்னடா செய்வ, போய் டெய்லியும் திறந்து பார்க்குறது மூடிட்டு வந்துடுது, இப்படி பணத்தை வச்சுருக்கான். இப்போ இவ்வளோ ஒரு 1500 கிலோ தங்கம், பல கோடி ரூபா பணம், பல 1000 கோடி பணம், இதை வச்சுட்டு எதுக்கு வச்சுருக்கான்? அவன் எத்தனை தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்டாலும் சாப்பிட்ற அளவுக்கு அவன் சும்மா வச்சு அப்படியே திறந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ இவ்வளோ பணம் இருந்தாலும் அடுத்தவனுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரலைன்னு சொன்னால், அந்த எண்ணத்தை யார் ஏற்படுத்துகிறா? இறைவன் என்னிடத்தில் 1000 ரூபா இருந்தாலும் 500 ரூபா இருந்தாலும் 100 ரூபா இருந்தாலும் அடுத்தவனுக்கு 10 ரூபா கொடுக்கணுங்கிற எண்ணத்தை யார் ஏற்படுத்துகிறான்னா இறைவன் ஏற்படுத்தணும். அதை ஏற்படுத்தினாதான் நம்ம கொடுக்க முடியும். அப்போ அந்த எண்ணத்தை ஏற்படுத்தியதற்காக நான் இவரிடத்துல ஒரு உதவி கேட்டேன், ஒரு 5000 10,000 கேட்டேன், அவர் கொடுத்துட்டாரு. அவருக்கு நன்றி சொல்வதோடு தாண்டி இந்த உள்ளத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற உள்ளத்தை ஏற்படுத்தினானே, அதற்கும் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை செய்தியை
மனிதர்களுக்கும் இறைவனுக்குமான நன்றி எப்படி செலுத்த வேண்டும் என்பதை பிரித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செய்தி. அடுத்ததாக இறைவன் ஒவ்வொரு செய்தியையும் சொல்லி இதெல்லாம் கொடுத்துருக்கேன், இதை கொடுத்துருக்கேன், அதற்கு நீ நன்றி சொல்ல வேணாமா என்று சொல்லி ஒவ்வொரு செய்தியாக நமக்கு பிரித்து சொல்லி இறைவன் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை சொல்லுகிறார். நீங்கள் திருமறை குர்ஆனை எடுத்து படித்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு வசனமும் நம்ம அப்படியே உளப்பூர்வமாக படிக்கிற போது இறைவன் எவ்வளவு ஒரு சிறு பிள்ளைக்கு புரிகிற அளவு கூட ரொம்ப தெளிவாக அழகாக நமக்கு சொல்கிறார். ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ளவர்களாக, அதை படிக்காதவர்களாக, அதை நம் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தாதவர்களாக தான் பெரும்பாலும் இருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது குடும்பத்தை, சிறு பிள்ளையையும் தன் மனைவியையும் கொண்டு போய் ஒரு பாலைவனத்தில் குடியமர்த்துறாங்க. எதற்காக குடியமர்த்துறாங்க? அங்கே ஏற்கனவே அல்லாஹ்வுடைய ஆலயம் அங்கே இருக்கிறது, சிதலமடைந்து இருக்கிறது, இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறது. மீண்டும் அந்த இடத்திலே பள்ளிவாசல் உருவாக வேண்டும், மக்கத்துல் காபா உருவாக வேண்டும் என்பதற்காக அந்த இடத்திலே இறைவன் குடியமர்த்த சொல்கிறான். அவர் பிள்ளையையும் சிறு பிள்ளையையும் மனைவியை கொண்டு குடியமர்த்துகிறார். அமர்த்தி விட்டு அவர் சொல்கிறார், ஒரு பிரார்த்தனை செய்கிறார். என்ன பிரார்த்தனை செய்கிறாரு? ரப்பனா இன்னி அஸ்அல்து மின் துர்ரியாத்தினா இந்த பைத்தல் முஹர்ரம். இறைவா, இந்த இடத்திலே விவசாயத்திற்கு பயன்படாத ஒரு பள்ளத்தாக்கில் உன் சிதலமடைந்த உன்னுடைய புனிதமான இந்த ஆலயத்தில் என் குடும்பத்தை நான் குடியமர்த்துகிறேன் சொல்லிட்டு சொல்கிறாரு, ரப்பனா ஸலா, இவர்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக என் குடும்பத்தை இங்கே நான் குடியமர்த்துகிறேன் என்று சொல்லிட்டு சொல்கிறாரு. எனவே மனிதர்களில் சிலரின் உள்ளங்களை இவர்களை நோக்கி விருப்பம் கொள்வதாக ஆக்கி வைப்பாக இறைவா. இப்போ மனிதர்கள் வந்தால் தானே அங்கே ஊர் உருவாகும், அப்போ தானே அங்கே ஒரு பள்ளிவாசல் கட்ட முடியும், அப்போ தானே அங்கே தொழுகையை நிலைநாட்ட முடியும் என்பதற்காக அவர் என்ன சொல்கிறாரு? சிலருடைய உள்ளங்களை இவர்களை நோக்கி விருப்பம் கொள்வதாக ஆக்கி வை இறைவா என்று பிரார்த்தனை செஞ்சுட்டு அவர் சொல்கிறாரு, ரிசிகுஹும் மினஸ் சமராத், இறைவா இவர்களுக்கு கனி வகைகளை உணவாக கொடு இறைவா. இப்படி கனி வகைகளை இவர்களுக்கு உணவாக கொடு இறைவா என்று பிரார்த்தனை செய்துவிட்டு சொல்கிறாரு. இறுதியாக என்ன சொல்கிறான்னு சொன்னால், எதற்கு கனி வகைகளை கொடுக்கணும்? லா 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 லஸ்குரு எஸ்குரு லா தஸ்குரு எஸ்குரு, இறைவா இவர்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக இவர்களுக்கு கனி வகைகளை உணவாக கொடு இறைவா என்று பிரார்த்தனை செய்கிறார். அப்போ உணவு கொடுக்குறானே, எல்லாம் கனி வகைகளை கொடுக்குறானே, இவர் எதற்காக கொடுக்குறான்? நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக கொடுக்குறான். எனவே அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக கனி வகைகளை உணவாக கொடு இறைவா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்ததை 14வது அத்தியாயம் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கூலு மின் ரிஸ்கி ரப்புஹும் வஸ்குரு லஹும், இறைவன் கொடுத்த உணவை உண்ணுங்கள். உணவு யார் கொடுத்ததா? இறைவன் கொடுத்தது. அதை நீங்கள் உண்ணுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எதுவாக இருந்தாலும் சரி, அது இறைவன் கொடுத்தது. நீங்கள் இறைவன் கொடுத்ததற்காக நீங்கள் உண்ணுங்கள், நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இன்னொரு செய்தி குர்ஆனில் இது 34வது 15வது வசனத்தில் இருக்குது. அல்லாஹ் 36வது சூரா யாசின் அதில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், முக்கியமான அழகான ஒரு செய்தி. ஆயாத்துல் லஹும் அருளு மையத்து, அதாவது இறந்து போன பூமி இருக்குதே, இந்த பூமியில் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது, சான்றுகள் இருக்கிறது. இறந்து போன பூமி அப்படியே மண்ணோட மண்ணாக எல்லாம் வெயில் காலத்தில் என்ன ஆகும்? காஞ்சி ஒன்றுமே இல்லாமல் அங்கே புல்லு பூண்டெல்லாம் முளைக்குமா என்று தெரியாத அளவுக்கு ஒரே தரமாக இருக்கும். அப்படியே ஒரு மழை பெஞ்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே பசுமையாக அங்கே புட்கள் எல்லாம் முளைக்கும், தாவரங்கள் முளைக்கும், மரம் செடி கொடிகள் முளைக்கும். இது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது அல்லாஹ்வுடைய சான்று. இறந்து போச்சு, பூமி இறந்து போய் கிடக்குது, ஒன்றுமே இல்லாமல் வெறும் தரையாக இருக்கிறது. அங்கே அதை நாம் எப்படி உயிராக்குகிறோம் பாருங்க. அஹியானஹா வஹரஜ்னா மின்ஹா ஹப்பன் மின்ஹு எஹூலு, அங்கே அதை நாம் உயிர்ப்பிக்கிறோம், அதிலிருந்து தானியங்களை வெளிப்படுத்துகிறோம், அதில் நீங்கள் உண்பதற்கு மரம் செடி கொடிகளை உருவாக்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் உண்பதற்கு மரம் செடி கொடிகளை உருவாக்குகிறோம், அதில் பேரீச்சை மற்றும் திராட்சை தோட்டங்களையும் ஏற்படுத்துகிறோம். அதான் இறந்து போன பூமியில் மழை பெஞ்சவுடனே என்ன ஆகுது? தானியங்கள் முளைக்குது, மரங்கள் முளைக்குது, பேரிச்சம்பழம், திராட்சை தோட்டங்கள், இதையெல்லாம் கனி வகைகள், இன்னும் கனி வகைகளாக நாம் உருவாக்குகிறோம். அதுவும் அதோடு சேர்த்து எல்லாம் சொல்கிறான், அதன் கனிகளை அவர்கள் உண்பதற்காக அதிலே ஊற்றுகளையும் பீரிட்டு ஓடச் செய்கிறோம். அப்படி கனிகள் உருவாவதற்காக ஊற்றுகள் வருது, அந்த ஊற்றை நாம் பீரிட்டு ஓட செய்கிறோம். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அதை அவர்கள் கவனிக்க வேண்டாமா? அவர்கள் கைகள் அதை தயாரிக்கவில்லை. இப்போ மரத்தை நம்ம உருவாக்கணுமா? ஊற்று ஓடி வருது, அதை நம்ம உருவாக்கணுமா?
பேரிச்ச மரங்கள் முளைக்கிறதே அதை நம்ம கைகள் உருவாக்கிச்சா, அல்லது திராட்சை தோட்டங்கள் இருக்கிறதே அதை நம்ம உருவாக்கினோமா? உங்கள் கைகள் அதை உருவாக்கவில்லை, நாம் தான் அதை உருவாக்கணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நம்ம உருவாக்கணுமே, அஃபலா யஸ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா? இதெல்லாம் நீங்கள் உருவாக்கலை. ஒரு இறந்து போன பூமியை நீங்கள் உங்களால் உயிர்ப்பிக்க முடியுமா? அதில் மரம் செடி கொடிகளை உங்களால் உருவாக்க முடியுமா? தானியங்களை உங்களால் உருவாக்க முடியுமா? பேரிச்ச மரங்களை உங்களால் உருவாக்க முடியுமா? உங்கள் கைகளால் உருவாக்க முடியாதே, நாம் தானே அதை உருவாக்கினோம். அப்போ நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்குறான். அப்போ அதாவது உணவு வகைகளை சொல்லி சொல்லி அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறான். அல்லாஹ் இதற்கு நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்குறான். அப்போ நன்றி செலுத்துவது என்பது ஒரு வணக்கம் என்பதை புரிந்து கொள்வதற்காக இறைவன் ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்கிறான். எவ்வளவோ உணவுகளை நம்ம உண்கிறோம், சாப்பிடுகிறோம். இப்போ அதெல்லாம் எப்படி கிடைத்தது? நம்ம வேணால் விவசாயம் செஞ்சு அதை அறுத்து கொண்டு வந்திருக்கலாம். அதை முளைக்க செய்தவன் யார்? மாமிசத்தை சாப்பிட்றோம், அது எப்படி கிடைத்தது? அல்லாஹ் அதையும் சொல்கிறான் பாருங்க. மாமிசம் நம்ம சாப்பிட்றோமே, அது எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? கால்நடைகளை படித்து வைத்து அல்லாஹ் சொல்கிறான். அவுலம் எரவ் அன்னஹு ஹலக்னா லஹும் மிம்மா அமிலத்து ஐதீனா அன் ஆம். அதாவது நம் கைகளால் உருவாக்கிய கால்நடைகளை கால்நடைகளை அவர்களுக்கு நாம் படைத்துள்ளோம். நமது கைகளால் உருவாக்கி அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைச்சப்போ சொல்லுவான் அல்லாஹ், சைத்தான் வந்து சஜிதா செய்ய மாட்டான்ல, அப்போ அல்லாஹ் சொல்லுவான், என் இரு கைகளால் படைத்த இந்த ஆதமுக்கு நீ ஏன் சஜிதா செய்ய மறுக்கிறாய் அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அதே மாதிரி இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான்னா, என் கைகளால் உருவாக்கி நான் படைத்த கால்நடைகளை உங்களுக்காக நான் உருவாக்கி இருக்கிறேன். இப்படி என் கைகளால் உருவாக்கி உங்களுக்காக கால்நடைகளை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லலாம். ஃபஹும்லா மாலிகுன், ஆனால் அதற்கு நீங்கள் எஜமானனாக இருக்கிறீர்கள். நான் வந்து உருவாக்கி படைச்சிருக்கேன், ஆனால் நீங்கள் ஒரு மாட்டுக்கு யார் எஜமானன்? ஒரு ஆட்டுக்கு யார் எஜமானன்? யார் வச்சிருக்கானோ அவன் தானே சொந்தக்காரன், அவன் தானே எஜமானன். அல்லாஹ் சொல்கிறான், நான் உருவாக்கியிருக்கேன், நான் படைச்சிருக்கேன், ஆனால் உங்களை எஜமானனாக நான் ஆக்கி வைத்திருக்கிறேன், உங்களை எஜமானனாக ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் மேலும் சொல்கிறான். லஹும் மின்ஹா ராகுபஹும் மின்ஹா யகூலூன், உங்களுக்கு அதை நாம் பணிய செய்திருக்கிறோம். இந்த கால்நடைகளை உங்களுக்கு நாம் பணிய செய்திருக்கிறோம். இப்போ மாடு இருக்குது, நம்மளை விட பலமானது. மாடுங்க ஒட்டகம் இருக்குது, நம்மளை விட பலமானது. ஒரு மாடு அதெல்லாம் நினச்சி நம்மளை மாதிரி அதை போட்டு நம்ம உழவு ஓட்டுறோம், வச்சுக்கிட்டு வண்டியில் இழுக்கிறோம். இப்போ அது நினச்சி, ஏன்னா எண்ணெய் போட்டு நீ இவ்வளோன்னு இருந்துக்கிட்டு எண்ணெய் போட்டு நீ மாட்டு வண்டியில் கட்டி என்ன சுமையை ஏற்றி விடுறியாடா அப்படின்னு நம்மளை எதிர்த்துச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும்? நம்மளால் அது சக்திக்கு முன்னால் நம்மளால் அது நிற்க முடியுமா? ஒட்டகம் இருக்குது, ஒட்டகத்தில் ஏறி நம்ம பயணம் பண்ணுறோம், அது இருக்கிற உயரத்துக்கும் அது இருக்கிற வெயிட்டுக்கும் நீ ஏன் மேலே ஏறியான்னு அப்படியே வாயில் பிடிச்சி கவி தூக்கி எறிஞ்சிடும் நம்மளை. அப்போ அது அவ்வளவு பலமாக இருக்கிற ஒன்று நம்ம பலமில்லாத நமக்கு கட்டுப்படுகிறது என்று சொன்னால் எதனால் கட்டுப்படுகிறது என்று இறைவன் என்ன சொல்கிறான்? நாம் உங்களுக்கு அதை வசப்படுத்தி கொடுத்துருக்கிறோம். நம்ம வசப்படுத்தி கொடுத்துருக்கனால அது ரொம்ப பலமாக இருந்தாலும் சரி, யானை இருக்குது அவ்வளோ பெரிய பலமானது தான், அதை ஒரு சின்ன அங்குசத்தை வச்சு அதை கட்டுப்படுத்துகிறான் மனுஷன். அப்போ இதெல்லாம் மனிதனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நாம் வசப்படுத்தி கொடுத்துருப்பா, அது உங்களுக்கு கட்டுப்படுகிறது. அது சுயமாக சிந்தித்தால், அது அதனுடைய ஆற்றலை சிந்தித்தால், அது எனக்கு பலம் இருக்கிறது என்று சிந்தித்தால் என்ன நடக்கும்? நமக்கு கட்டுப்படாது, நம்மளை அப்படியே தூக்கி வீசிட்டு போயிடும். அப்போ அதற்கு நாம் வசப்படுத்தி கொடுத்துருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதெல்லாம் நீங்கள் கவனிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் அதாவது சாண்டி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலகும் ஃபீஹா மனாஹும் வா மசாரிஃப், அதில் நீங்கள் பயன்படுத்துவதற்கு பானங்கள் இருக்கிறது, பால் இருக்கிறது, அதில் நீங்கள் பயன்படுகிறீர்கள். அதிலிருந்து பாலை கறந்து குடிக்கிறோம், இன்னும் அதை பயன்படுத்துகிறீங்க, எதை ஏறி போவதற்கு பயன்படுத்திக்கிறீங்க, மாட்டு வண்டியாக பயன்படுத்திக்கிறீங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம்? நாம் அதை வசப்படுத்தி கொடுத்திருப்பதால் அது உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. இல்லைன்னா நம்ம அதிலிருந்து பால் கறந்து குடிக்க முடியாது, அதில் சவாரி செய்ய முடியாது. நம்ம வசப்படுத்தி கொடுத்திருப்பதால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்கிறீர்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அதிலிருந்து சாப்பிடுகிறீர்கள். ஆட்டை அறுத்து சாப்பிட்றோம், மாட்டை அறுத்து சாப்பிட்றோம், ஒட்டகத்தை அறுத்து சாப்பிட்றோம். இதெல்லாம் எதனால் முடியுதுன்னு சொன்னால் அதிலிருந்து பயன்படுவதற்காக என் கைகளால் உருவாக்கி உங்களுக்கு நான் உருவாக்கி இருக்கிறேன், படைத்திருக்கிறேன். எதற்கென்று சொன்னால் உங்களுக்கு பயன்படுவதற்காக, அதில் நீங்கள் பயணம் செய்வதற்காக, அதிலிருந்து நீங்கள் உண்பதற்காக, அதிலிருந்து பால் குடிப்பதற்காக நாம் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அஃபலா யஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா?
எவ்வளோ அழகாக அல்லாஹ் சொல்கிறான், ஒன்னொன்னையும் படைத்திருப்பது எதற்காக, உங்களுக்காக நான் படைத்திருக்கிறேன், அதில் நீங்கள் என்னென்ன பயன் அடைகிறீங்க. சாப்பிட்றது மட்டுமே அல்லாஹ் சொல்கிறான், நிறைய சொல்கிறான் அல்லாஹ். மனுஷனுக்கு உலகத்தில் எதை தாண்டியும் எதை இல்லைனாலும் உலகத்தில் உயிர் வாழ்ந்த முடியும். ஒரு வீடு வாசல் இல்லை, எங்கே ஒரு குகையிலே வாழ்ந்துட முடியும், அல்லது ஒரு மர நிலையில் கூட வாழ்ந்துட முடியும். உடை இல்லை, இலைத்தலைகளை கட்டி கொண்டு கூட வாழ்ந்து விட முடியும். வாகனங்கள் இல்லை, நடந்து கூட போயிட முடியும். ஆனால் உண்பதற்கு உணவில்லை என்று சொன்னால் எத்தனை நாள் வாழ முடியும்? அதை முக்கியமாக அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு உணவாக பயன்படுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இதற்கு நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா? அது மனுஷனுக்கு தெரியாதா? இது நம்ம சாதாரணமாக சொன்னாலே புரியும். இந்த வானத்தை நான் படைச்சிருக்கேன், பூமியை நான் படைச்சிருக்கேன், இதில் பயிர் பச்சைகளை நான் முளைக்க செய்கிறேன், தானியங்களை நான் முளைக்க செய்கிறேன். இந்த அறிவுரை போதும். ஒரு அறிவுள்ள மனிதனுக்கு இந்த அறிவுரை போதும். இது தானா முளைக்கல, ஒரு விதையை போட்டால் இன்னும் 100ஆக 700ஆக முளைக்கிறது. இது இறைவனால் உருவாக்கப்பட்டது தான் என்கிற அறிவு, சாதாரண அறிவு இருந்தால் மனிதனுக்கு போதும், இந்த அறிவுரை போதும். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி இறைவன் ஏன் இதற்கு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடாதா, இதை நான் இப்படி கொடுத்திருக்கிறேனே, இதற்கு நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி இறைவன் சொல்கிறானே. அப்போ நன்றி செலுத்துவது என்பது பிரதான ஒரு வணக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் ஒரு உணவு உண்கிறோம் அல்லது ஏதேனும் ஒரு வாகனத்தை பயன்படுத்துகிறோம், அந்த பயன்படுத்துவதற்கு நமக்கு அல்லாஹ் இறைவன் வசப்படுத்தி கொடுத்திருப்பதால் அதற்கு நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. இறைவன் நமக்கு உணவாக ஆக்கியிருப்பதால் அது உணவாகிறது. எனவே ஒவ்வொன்றையும் கவனித்து அதற்கு நன்றி செலுத்துவது என்பது இறைவனுக்கு செய்கிற வணக்கம். எனவே அதை புரிந்து கொண்டு இறைவனுக்கு வணக்கம், இறைவன் நன்றி செலுத்துவது என்பது இறைவனுக்குரிய வணக்கம் என்பதை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அலுவலக பிரார்த்தனையோடு என் முதல் உரை நிறைய செய்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு காத்தமில் அன்பியா வல் முர்சலீன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற செய்தியை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கு செய்யக்கூடிய இந்த வணக்கத்தில் ஏதேனும் நாம் தவறிழைத்து விட்டால் மரணத்துக்கு பின் உள்ள வாழ்க்கை மிகவும் ஒரு கேள்விக்குரியதாக மாறிவிடும். இறைவன் எல்லா தவறுகளையும் மன்னிக்கிறான். தனக்கு இணை கற்பிக்கிற தன்னை போல் வேறொருவருக்கு வணக்கம் செலுத்துவதை இறைவன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்று இறைவன் அடிக்கடி குர்ஆனில், திருமறை குர்ஆனில் நிறைய இடங்களில் சொல்கிறார். அப்போ அந்த வணக்கத்தை நாம் தெளிவாக புரிந்து, எதெல்லாம் வணக்கம், அந்த வணக்கத்தை தெளிவாக புரிந்து அதை நாம் இறைவனுக்கு மட்டுமே செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை செய்திகளை நாம் சொல்கிறோம். இறைவன் மேலும் என்ன சொல்கிறான், நீங்கள் நன்றி செலுத்துங்கள். நம்ம பெரும்பாலும் எதிர்பார்ப்பது என்ன, அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசை. பெரும்பாலும் மனிதனுடைய ஆசை என்னென்னா நிறைய கிடைக்க வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய ஆசையாக இருக்கிறது. அதற்கு இறைவன் ஒரு வழியை சொல்கிறான், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள். எல்லாம் சொல்கிறான், லா இன் சக்கர்த்தும் லா அஜீத் அன்னக்கும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், உங்களுக்கு நான் அதிகமாக தருகிறேன். உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்குதோ, உலகத்தில் எந்த அருள்புடையெல்லாம் கிடைக்கிறதோ அதற்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் எனக்கு பார்வை சிறந்ததாக இருக்கிறது, அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன், பார்வை இன்னும் சிறந்ததாகும். எனக்கு உணவு கிடைத்திருக்கிறது, இறைவா நான் அதற்கு நன்றி செலுத்துகிறேன், இன்னும் சிறந்த உணவு நமக்கு கிடைக்கும். எனக்கு ஒரு வீடு கிடைத்திருக்கிறது, இறைவா நான் அது உனக்கு நன்றி செலுத்துகிறேன், இன்னும் சிறந்த வீடு கிடைக்கும். சொத்து கிடைத்திருக்கிறது, இறைவா எனக்கு நீ கொடுத்த இந்த செல்வம் எனக்கு பெருமதியானது, அதற்காக உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், இன்னும் நிறைய சொத்து கிடைக்கும். இப்படி நமக்கு எதெல்லாம் கிடைக்கிறதோ அதற்கு நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் இறைவன் என்ன சொல்கிறான், இறைவனின் உத்தரவாதம், இறைவனின் வாக்குறுதி, உங்களுக்கு அதை நான் அதிகப்படுத்தி தருவேன். நீங்கள் எதற்கெல்லாம் உங்களுக்கு கிடைத்ததற்கு நன்றி செலுத்துகிறீர்களோ அதையெல்லாம் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருவேன். கண்ணுக்கு முன்னாடி வேணால் நமக்கு கையில் இருக்கிற காசு அதிகமாக தெரியலாம், ஆனால் இறைவன் நாடினால் ஒரு நோய் தான், அத்தனையும் சரசரன்னு கரைஞ்சிடும். நம்ம இறைவனுக்கு நன்றி மறந்தால் நீங்கள் பல லட்சம் வைத்திருக்கலாம், பல கோடி வைத்திருக்கலாம், இறைவன் நாடினால் சில நாட்களில் சில நேரங்களில் சரசரன்னு கரைஞ்சி போயிடும். அதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு நமக்கு எவ்வளவு கிடைத்தாலும், ₹1 கிடைத்தாலும், 1000 கிடைத்தாலும், 1 கோடி கிடைத்தாலும், 100 கோடி 1000 கோடி கிடைத்தாலும், இறைவா இது நீ கொடுத்தது, அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்ற நன்றியோடு இருந்தால் 100 1000 ஆகும், 100 கோடி 200 கோடி ஆகும், 200 கோடி 1000 கோடி ஆகும். அப்படி எது கிடைத்தாலும் இறைவனுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் அதை சொல்கிறான், நீங்கள் நன்றி மறந்தால் வலா இன் கஃபர்த்தும், நீங்கள் நன்றி மறந்தால் இன் அதாபி லா சதீத், எனது வேதனை கடுமையானது என்று இறைவன் சொல்கிறார். நான் கொடுத்துருக்கேன்,
நீ இந்த உலகத்தில் எதை நீ அனுபவித்தாலும் சரி, கடுகளவாக இருந்தாலும் சரி, மலையளவாக இருந்தாலும் சரி, நீ இந்த உலகத்தில் எதை நீ அனுபவித்தாலும் அது நான் கொடுத்தது, நான் படைத்தது, நான் உருவாக்கியது, என்னுடைய அருள் கொடை. அதற்கு நீ நன்றி மறந்தால் என்னுடைய வேதனை மிகவும் கடுமையானது என்ற எச்சரிக்கையோடு இறைவன் முடிக்கிறான். எனவே இறைவன் நமக்கு கொடுத்த அத்தனைக்கும் நன்றி செலுத்தக்கூடியவளாக இருக்கணும், நன்றி மறந்தவளாக ஆகிவிடக்கூடாது என்பதை எச்சரிக்கையாக சொல்லி என் உரையை நிறைவு செய்ய. அஸ்ஸலாமு அலைக்கும்.